எல்லாரும் வாங்க. பிரீதா டீச்சர்ஸ் ஹிந்தி. இன்னைக்கு நம்ம ஈஸியா ஜாலியா கிளாஸ் 3 லெசன் 6ஓட சம்மரி பார்க்கலாம். பீர்பல் கி கிச்சடி, பீர்பலோட கிச்சடி. அக்பரோட அரசபையில் நிறைய படித்த மேதாவிகள் இருந்தாங்க, புத்திசாலியான பர்சன்ஸ் இருந்தாங்க. பீர்பலு அவங்கள ஒருத்தங்க. அவரோட புத்திசாலித்தனத்தினால அவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அவரோட புத்திசாலித்தனம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அவர் அப்பப்போ ராஜாவையே தோக்கடிச்சிருவாராமா அவரோட கிளவர்னஸ், ஸ்மார்ட்னஸ்னால. அக்பர் பீர்பலோட கதைகள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். மக்களுக்கு அவங்களோட கதையை கேட்கவும் சொல்லவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம கதை பார்க்கலாம். ஒரு காலத்தில் ஒரு ராஜா ஒரு ஊரை கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தாராமா. அப்போ பயங்கர குளிரான காலமாமா. ஊர் மக்கள் எல்லாம் தீ மூட்டி அதை சுற்றி உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களாமா. ராஜாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தாராமா. அப்போது ஒரு பர்சன் அதில் சொன்னாங்களாமா, என்னால் ஒரு நைட்டு ஃபுல்லாக யமுனா நதியில் இருக்க முடியும்னு. ராஜாவால் இதை நம்பவே முடியலையா. அதனால அவர் அந்த பர்சன் கிட்ட சொன்னாராமா, நீ நைட்டு ஃபுல்லாக யமுனா நதியில் நில்லு, நான் உனக்கு ஒரு பை நிறைய முதிரை தரேன் அப்படின்னு சொன்னாராமா. அடுத்த நாள் ராத்திரி அந்த பர்சன் அந்த யமுனாவோட சில்லுன்னு தண்ணியில் நைட்டு ஃபுல்லாக நின்னாராமா. விடிய காலையில் அவர் அரசபைக்கு போனாராமா. ராஜா ஆச்சரியமா கேட்டாராம், நைட்டு ஃபுல்லாக ஒரு நாள் எப்படி அந்த தண்ணியில் நிற்க முடிஞ்சுதுன்னு. அவர் ரொம்ப பணிவாக சொன்னாராம், மகாராஜா, உங்களோட மாளிகையில் இருந்த ஒரு சின்ன விளக்கோட ஒலி எனக்கு தெரிஞ்சுது. அந்த ஒலியை பார்த்துட்டே நான் நைட்டு ஃபுல்லாக நின்றுட்டேன் அப்படின்னு. ராஜா உடனே சொன்னாரா, அப்போ நீ ஏன் நிற்கல? என்னோட மாளிகையில் இருக்கிற அந்த விளக்கோட ஹீட்னால, அந்த விளக்கோட வெப்பத்தினால தான் நீ நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் நின்ன. அதனால உனக்கு எந்த பரிசும் கிடையாது, நீ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாராமா. அந்த பர்சனும் ரொம்ப சோகமாக அங்கேருந்து கிளம்பிட்டாங்களாமா. அப்போ பீர்பலும் இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தாராமா. பீர்பலுக்கு தோணுச்சா, இல்லை நம்ம இதுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணணும் அந்த பர்சனுக்கு அப்படின்னு. மறுநாள் பீர்பல் அரசபைக்கு வரல. அதனால ராஜாவுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு, ஒருவேளை பீர்பலுக்கு உடம்பு சரியில்லையோ அப்படின்னு. அதனால ராஜா மெசஞ்சர் அனுப்புனாங்க, பீர்பலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாங்கன்னு. ஆனால் பீர்பல் மெசஞ்சர் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பியிருக்காங்க. நான் கிச்சடி குக் பண்ணிட்டு இருக்கேன், நான் கிச்சடி சமைச்சிட்டு இருக்கேன், அது முடிஞ்ச உடனே நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுநாள் பீர்பல் அரசபைக்கு வரல. அதனால ராஜா யோசிச்சாரா, என்னதான் ஆச்சு அப்படின்னு, நம்மளே போய் பார்த்துடலாம் அப்படின்னு ராஜா கிளம்பிட்டாரு. அவர் பீர்பலோட இடத்துக்கு போன உடனே பார்த்தாரா, 3 லாங்கான பேம்புக்கு மேலே ஒரு மண்பானை இருக்குது. அதுக்கு ரொம்ப கீழே பூமியில் கொஞ்சோண்டு ஃபயர் இருக்குது. ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்து கேட்டாராமா பீர்பல் கிட்ட. பீர்பல், என்ன பண்ணுற? இப்படி இருந்தால் எப்படி கிச்சடி குக் ஆகும் அப்படின்னு கேட்டாராமா. அப்போது பீர்பல் சொன்னாங்களா, ஹுசூர், மன்னா, அந்த பர்சன் நம்மளோட மாளிகையோட விளக்கோட ஹீட்டை வச்சு அவரால் நைட்டு ஃபுல்லாக அந்த சில்லுன்னு தண்ணியில் நிற்க முடியும்னா, இந்த தீயால் ஏன் என் கிச்சடி வேகாது அப்படின்னு கேட்டாராமா. அப்போ ராஜாக்கு புரிஞ்சிருச்சான், ஸ்ட்ரைக் ஆயிடுச்சான். உடனே ராஜா என்ன பண்ணாரா, மறுநாள் அந்த பர்சனை கூப்பிட்டு ரொம்ப மரியாதையோட ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அந்த பர்சனுக்கு அவரோட கிஃப்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாராமா. ஸோ கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசனை லைன் பை லைனாக ரீட் பண்ணி இதோட மாரலோடு சேர்த்து டீட்டெயிலாக பார்க்கலாம். Tada, bye bye, take care, thank you.